ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான மரியா அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்ட படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மரியா அப்படின்ற பொண்ணு நன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஆசை, பாசம், கோவம், துக்கம் எல்லாத்தையுமே துறந்து ஒரு கன்னியாஸ்திரியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கான்வென்ட்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 4 நாள் 3 நாள் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுவாங்க. ஆனா மரியா கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த இடத்தை விட்டு வெளியில வரவே இல்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ரூம்ல வந்து ஸ்டே பண்றாங்க. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து இந்த மரியாக்கும் ஆசை வருது. எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுல தடுமாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கையில ஏற்படுற பல சம்பவங்கள் தான் மொத்த படமே. மரியாவோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடற்கரை பக்கத்துல நன் யூனிஃபார்ம்ல ஒரு பெண் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், பின்னாடி கருப்பு உடை அணிஞ்ச அடையாளம் தெரியாத நிறைய பேர் நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பெண் தன்னோட வயித்தை தானே அட்டாக் பண்றா. ரத்தத்தோட தலைகிலான ஒரு சிலுவை சிம்பிள் அவங்க கையில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அங்க கட் பண்ணா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மரியா அப்படின்ற ஒரு பெண் சென்னைக்கு வராங்க. அவங்க போக வேண்டிய இடத்துக்கான அட்ரஸ் அவங்க கையில இருக்கு. பட் அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுல சிரமமா இருக்குதுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போயிட்டு அந்த அட்ரஸை காட்டுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அந்த ஆட்டோல டிராவல் பண்ணும்போதே இந்த மரியாக்கு ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமா வெளியுலகமே பார்க்காம வாழ்ந்துருக்காங்க. இப்பதான் வெளியிலேயே வராங்க. ஃபைனலி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் காலிங் பெல் அழுத்தினா ஒரு பொண்ணு வந்து தான் டோர் ஓபன் பண்றா. அந்த பொண்ணோட பேரு அக்னிஷுங்க. இந்த பொண்ணோட பேரை நம்ம அனுன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அனு மரியாவை பார்த்துனே ஹக் பண்ணிக்கிறான். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஆமா, உன்னை சின்ன வயசுல பார்த்தது, நீயும் நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு மரியா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. இது வந்து பேச்சுலர்ஸ் தங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி இருக்குதுங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியாவா இருக்க அப்படின்னு கேட்க, இல்லக்கா மொத்தமா நாங்க 4 பேர் இருக்கிறோம், ஷேரிங்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஷேரிங்னா என்ன அப்படின்னு கேட்க, ரெண்டை நாங்க ஷேர் பண்ணி பே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டை பார்த்தா கிறிஸ்டியன் வீடு மாதிரியே இல்லையே, ஹிந்து வீடு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹிந்து தான்க்கா. இந்த காலத்துல நம்ம ஹிந்து கிறிஸ்டியன் எல்லாம் பார்த்தோம்னா வேலைக்கே ஆகாது, வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அனு சொல்றா. மரியா சொல்றா, நீங்களே ஷேரிங்ல இருந்துட்டு இருக்கீங்க, இதுல நான் வேற எதுக்கு உங்களுக்கு போர்டனா அப்படின்னு கேட்க, அக்கா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, 1 வீக் முன்னாடியே அத்தை கால் பண்ணியிருந்தாங்க, ஊர்ல ஏதோ லேண்ட் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதாகவும், இந்த மாதிரி நீ வரும்போது கொஞ்சம் பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு சம்மக்கம் வந்துருச்சு, அக்காவை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்கிறது அப்படின்னு சண்டையே போட்டுட்டேன். எனக்கு நீங்க இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, உடனடியா அத்தைக்கு அட்ரஸ் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ வேற அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அப்படின்னு மரியா சொல்றா. ஏங்கா வாட்ஸ்அப்ல தான் டீடைல் அமைச்சிருந்தேன் அப்படிங்கும்போது, நான் போனே யூஸ் பண்ண மாட்டேன், என்கிட்ட போனே இல்ல அப்படின்னு சொல்ல, என்னக்கா இந்த காலத்துல போன் யூஸ் பண்ணாத ஒரு ஆளா அப்படின்னு ஆச்சரியப்பட, இவங்க நன்னா இருக்காங்க இல்லையா, சோ இவங்களோட வழக்கத்துல போனுக்கும் அதுல இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அவசியமே இல்ல அப்படின்றதுனால இவங்க போன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அனு சொல்றா, நான்லாம் 2 நாள் போன் இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிருவேன், பைத்தியமே பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிக்கா, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணிருக்காங்க, அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, இல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு மரியா சொல்றா. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு வெளியாளா பாக்காதீங்க, சின்ன வயசுல உங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன், அந்த ஞாபகங்கள் எல்லாமே இன்னுமே இருக்கு, அதனால நீங்க கம்ஃபர்டபிளா இங்க ஸ்டே பண்ணலாம், நீங்க இங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது எனக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவ உள்ள போறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே மொட்டை மாடியில போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி மொட்டை மாடியில நின்று காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த தூய்மையான காற்றை சுவாசிக்கிறதுல ஒரு தனி சுகமே இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரியே சைலண்டா தான் நின்னுட்டு இருப்பாங்க. நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துல தான் வாழ்க்கையே இருக்கு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு போய் இருக்கிறதுல என்னக்கா அர்த்தம், கஷ்டமா இல்லையாக்கா அப்படின்னு கேட்க, கஷ்டம்னு யாரு சொன்னா, உனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது கடவுள், கடவுளுக்கு நம்ம எல்லாருமே கடன் பட்டிருக்கோம், சில பேர் தான் அந்த கடனை திருப்பி அடைப்பாங்க, சோ அதுல நான் ஒருத்தி கடனை திருப்பி கொடுக்குறேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அதே சமயம் என்ன நானே சாக்ரிஃபைஸ் பண்றேன்லாம் அர்த்தம் கிடையாது, நான் இதெல்லாம் பண்றதுனால இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அனு சொல்றா, வாழும்போது எதையுமே அனுபவிக்காம செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட வாழும் போதே எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு நரகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு அனு சொல்றா. ஐயோ சாரிக்கா, நான் மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அனு மன்னிப்பும் கேட்டுறாங்க. இப்போ இந்த வீடோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, மரியா ஸ்டே பண்றதுக்கு இந்த வீட்டோட ஹாலை கொடுத்துறாங்க. ஹாலை ஒட்டின மாதிரி கிச்சன் இருக்குங்க. ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடியில இருக்கும். மாடியில இருக்கக்கூடிய ரூமுக்கு போறதுக்கு டோர் இருக்குங்க. அந்த டோரை வந்து ஹால்ல இருந்து லாக் பண்ணிட்டா மாடியில இருந்து யாருமே ஹாலுக்குள்ள என்டர் ஆக முடியாது, கிச்சனுக்கும் போக முடியாது. அதனால இந்த ஹால் வந்து ஒரு ரூமா கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்த வந்து மரியாக்கு ஸ்டே பண்றதுக்கு கொடுத்துறாங்க. காலையில வேலைக்கு போன அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்கள மரியா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா பாருங்க. அப்பதான் இவங்களுக்கே விஷயம் தெரிய வருது, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துதான் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரீத்தி மற்றும் அருண் 2 பேரும் கப்புள்ஸா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அனுவும் விஷ்ணு அப்படின்ற ஒருத்தரும் கப்புள்ஸா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. மரியாக்கு இதை பார்க்கும்போது வியர்டா இருக்கு, என்னடா அது ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆரம்பத்துல மரியா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலங்க. இப்ப 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராத்திரி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்பதான் மரியா இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. மரியா நான்வெஜ் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரேரா தான் சாப்பிடுவாங்களாம், மத்தபடி இவங்க வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். அவங்கள விட்டுட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிடுறது நல்லா இருக்காது, அதனால நம்ம எல்லாருமே வெஜிடேரியன்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல
மரியா சொல்றாங்க, எனக்காகலாம் எதையுமே மாத்திக்க வேணாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க, நான் டெம்பரரியா ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெஜிடேரியன் ஃபுட்டை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க பிரேயர் பண்றாங்க. சரி பிரேயர் பண்ணி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணி அவங்க பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த விஷ்ணு கேக்குறாரு, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க, ஆனா நன்னா மாறிட்டீங்க, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்க அணுக்கு கோவம் வந்துருது. இப்படிதான் கேள்வி கேட்பி அப்படின்ட்டு. இல்ல படத்துல எல்லாம் வந்துட்டு வயசானவங்கள தான் நன்னா காட்டுவாங்க, நான் வயசானவங்கள தான் நன்னாவும் பாத்திருக்கேன், இவ்வளவு எங்க ஒரு நன்னா நான் பார்த்ததே இல்ல, அதனாலதான் இப்படி கேட்டேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லிடுறாரு. உடனே அருண் கேக்குறாரு, நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு. இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, லைஃப் டைம் கமிட்மெண்ட் அப்படிங்கும் போது என்னங்க சொல்றீங்க, லைஃப் டைம் நீங்க இப்படியே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு இந்த மரியா சொல்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 3-4 நாள் நம்ம வெளியில போயிட்டு வரலாம், அதுக்கெல்லாம் அலோடு இருக்குது, ஆனா நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த இடத்த விட்டு வெளியில வரவே இல்லை, இப்பதான் வெளியிலேயே வரேன் அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் நன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டஃப்பான மற்றும் சேலஞ்சிங்கான விஷயம். கரெக்டா சப்போஸ் நம்மளால அதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியல, இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால வர முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அலோடு இருக்கு, ஆனா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த சபையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கரெக்டா பதில் சொல்லணும், அந்த கேள்விகள்லாம் இன்னுமே டஃப்பா இருக்கும், அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நம்ம நன்னாவே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். உடனே அனு சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா, இவங்க போனே யூஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க கிட்ட போனே இல்லை அப்படின்ட்டு. அப்படியா, வேற லெவல் சிஸ்டர் நீங்க. ஆனா இந்த அனுதா இருக்காளே எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மரியா வரா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, நீ இங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொன்ன, ஆனா ஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, என்னக்கா இவங்கள போய் ஜென்ஸ்ன்னு சொல்லி பெரிய ஆளுங்களாக்கிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாம் சின்ன பசங்க தான், உங்களுக்கு தம்பி மாதிரி. சொல்லாது என்னுடைய தப்பு தான், உண்மை சொல்லணும் அப்படின்னா நாங்க லிவிங் டுகெதர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, லிவிங் டுகெதரா அப்படின்னா என்ன அப்படின்னு மரியா கேக்குறாங்க. அப்பதான் இந்த அனு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்படி செட் ஆகல அப்படின்னா 2 பேரும் அவங்களோட பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டு சூப்பர் கேரக்டருக்கா அப்படின்னு அனு தன்னோட பாய் ஃப்ரெண்டான விஷ்ணுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மரியா கேக்குறா, அவன் ஹிந்துவா அப்படின்ட்டு. அனு தயங்கிட்டே, ஆமாக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் ஹிந்து கிறிஸ்டின்ற நம்பிக்கை எல்லாம் கிடையாது, நம்ம யாரு கூட இருந்தா சந்தோஷமா இருக்கிறோமோ அவங்க கூட வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அனு வருவா. வீட்டோட கேட்டை லாக் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த டோரையும் லாக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, சாரி உங்ககிட்ட தான் போன் இல்லைல்ல, மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூம்ல தான் நான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வந்து கதவை தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு மரியாவும் அங்க தூங்கலான்னு முடிவு எடுக்கிறா. ஆனா புது இடம் அப்படின்றதுனால மரியாவுக்கு சுத்தமாவே தூக்கம் வர மாட்டேதுங்க. ராத்திரி ஃபுல்லா அந்த ரூம்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பா, நடந்துகிட்டே இருப்பா. அந்த நேரம் பார்த்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றா. மாடியில இருந்து தான் அந்த சத்தம் வருது. என்னன்னு அப்படியே நடந்து போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள இருந்து சத்தம் வருதுங்க. இந்த விஷ்ணுவானும் ரூம்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு உடனடியே குடுகுடுன்னு ஓடி வந்து மரியா ரூம் டோரை லாக் பண்ணிடுறா. முட்டி போட்டு உட்காந்து இதெல்லாம் ஏன் காதுல கேட்கணும் அப்படின்ற மாதிரி இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஆகுது. கதவு தட்ட சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அனுவோட பாய் ஃப்ரெண்டான விஷ்ணு தான் வந்திருக்கான். சாரிங்க, காலையில நேரத்திலேயே உங்களை கதவு தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது, இல்ல ஒன்றும் பரவாயில்ல, நான் எழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காஃபி போடுறதுக்காக தான் வந்தேன், அனுக்கும் சேர்த்து காஃபி போடல அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும், உங்களுக்கும் சேர்த்து காஃபி போடுற போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அப்படின்னு மரியா சொல்றா. அட போங்க சிஸ்டர் அப்படின்னு விஷ்ணு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மரியா பிரஷ் பண்ணிட்டு வராங்க. விஷ்ணு காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்குறான். அந்த கப்பை பாத்தீங்கன்னா கைப்படாம வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்களா காலையில ரெடியா ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க. அப்ப மரியாவும் ரெடியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஏதாவது சர்ச் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்கு, பட் நீங்க கரெக்டா போவீங்களான்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, அட்ரஸ் சொல்லு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரிக்கா இந்த மாதிரி பேசினதுக்கு அப்படின்னு நானும் சொல்றா. இல்ல நானும் விளையாட்டா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மரியா பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு சர்ச்சில் இருந்து வெளியில வரும்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கையில லீஃப்லெட்டை வச்சுக்கிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கவனிக்கிறாங்க. சர்ச் பக்கத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மரியா யோசனை பண்றா. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இந்த மரியாவும் ரூமுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப அனு இருக்கா இல்லையா, போன் யூஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மரியா பிரேயர் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பா. மரியா பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அனு சொல்லுவா, ஆக்சுவலா உங்களை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன், அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குக்கா, அப்படி என்ன மாற்றத்தை நீ கண்டுட்ட அப்படின்னு கேட்க, அப்பெல்லாம் நீங்க ஜாலியா பேசுவீங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனா இப்ப சுத்தமா பேசவே மாட்டேன்றீங்க, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, பாக்குறதுக்கு நீங்க ஹாப்பியாவே இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் இல்ல நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸையே வியர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேற ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அலௌட் கிடையாது, இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்னு இந்த மரியா சொல்றாங்க. அதுக்கு அனு சொல்றா, எனக்கு என்னமோ நீங்க 5 வருஷம் கான்வென்ட்ல இருந்துட்டு வந்த மாதிரி இல்ல, ஜெயில இருந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குது, எவ்வளவு ஜாலியாவும் ஃப்ரீயாவும் இருந்த ஒரு ஆள் நீங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலமா, என்னுடைய சூழ்நிலை தான் என்னை இப்படி மாத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சூழ்நிலையோ என்னவோ, எனக்காக நீங்க இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்க, என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அனு கட்டாயப்படுத்தி கொண்டாந்து கொடுக்குறா. இவங்களும் வியர் பண்றாங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க சம்மலகா இருக்கீங்க, இங்க வந்து பாருங்க அப்படின்னு கண்ணாடி முன்னாடி எல்லாம் நிப்பாட்றா. அனுவோட ஃப்ரெண்ட்ஸும் கீழே இறங்கி வந்து இவங்களை நன்னாவே பார்த்துட்டு இருந்து, இப்போ இந்த ட்ரெஸ்ல நார்மலான ஒரு பெண்ணா பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சியர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி 5 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட் ஆனா
இவங்க வெளியில போவாங்களாம். அந்த வகையில இந்த வாரம் நீங்க எங்க போலாம்னு சொல்லுங்க, உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க சொல்லுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபைனலி பீச் போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கப்பல்ஸும் சிம்பாலிக்கா ராத்திரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பத்தி பேசிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. உடனே அனு வந்து மரியா கிட்ட அவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா அப்படிங்கும்போது நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மரியா ரூம்குள்ள போயிடுறா. இன்னைக்கு ராத்திரியும் மரியாக்கு தூக்கம் வர மாட்டேதுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலும் ராத்திரி அவங்க சந்தோஷமா இருக்கிற சத்தம் கேட்கும். மறுபடியும் மரியா என்ன பண்ணுவானா, டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த செவுத்து கிட்ட போய் நின்று அவங்க ஹாப்பியா இருக்கிற சத்தத்தை கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரியா ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. மரியாவோட மனசுக்குள்ள ஃபுல்லா இந்த சிந்தனைகளா இருந்துட்டு இருக்கும். இந்த மரியாவோடவே சின்ன பொண்ணுங்க தான் இவங்கெல்லாம் இவங்களோட வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம மட்டும் நமக்குன்னு ஒரு எல்லையை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே மரியா எழுந்திருச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. எதுக்குக்கா நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சர்ச்சுக்கு பிரேயர் பண்றதுக்காக போவாங்க. அப்படி மண்டிட்டு பிரேயர் பண்ணும்போது நேத்து ராத்திரி அந்த ரூம்குள்ள இருந்து வந்த அந்த சத்தங்கள் தான் மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இவங்க கடவுள் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு என்னோட மனசுக்குள்ள இந்த சிந்தனைகள் எல்லாம் விதைக்காதீங்க, நான் நார்மலா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிரேயர் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. நேத்து சர்ச்சை விட்டு வெளியில வரும்போது முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு சில மர்ம மனிதர்கள் எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு அந்த மர்ம மனிதர்கள் இல்லங்க. மரியா வீட்டுக்கு போக இப்ப 4 பேரும் மரியா கிட்ட பேசுறாங்க. சோ பீச் பிளான் ஓகே ஆயிடுச்சு, பீச்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம்னு முடிவெடுத்திருக்கிறோம், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஓகே தான், இதுல என்ன இருக்கு அப்படிங்கும்போது பேசலாம்னா நாங்க சும்மா உட்காந்து பேச மாட்டோம், சோ நாங்களா ட்ரிங்க் பண்ணலாம்னு இருக்கிறோம், நீங்களும் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா, சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் எனக்காக நீங்க எதையுமே மாத்திக்க வேணாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க, நான் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பீச்சுக்கு போலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ இவங்க நன் கெட்டப்லயே வரும்போது என்னக்கா இன்னைக்கும் இப்படி ரெடியாகி வந்திருக்கீங்க, வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல அப்படிங்கும்போது இல்லம்மா எனக்கு இதுதான் வேணும்னு தோணுது, நான் இதையே வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அனுவும் சரின்னு கேட்டுக்கிறா. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடற்கரைக்கு போறாங்க. 2 பேரும் ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த மரியா மட்டும் கடல்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசை, ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா நன்னாயிட்டாங்க, அதுல இருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்படுறாங்க போல, அதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க நன்னாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, ஒருத்தங்க போய் நன்னாகிறேன்னு விருப்பப்பட்டா உடனே எல்லாம் நன்னாக்கிட மாட்டாங்களாம். நீ போயிட்டு ஒரு வருஷம் உன்னோட நார்மல் லைஃபை வாழ்ந்துட்டு வா, அந்த ஒரு வருஷம் நார்மல் லைஃபை வாழ்ந்தும் உன்னால அந்த வாழ்க்கை பிடிக்காம நன்னாகணும்னு விருப்பப்பட்டேனா மட்டும் நன்னாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கான். அதை தாண்டி தான் இவங்க நன்னா இருக்கிறாங்க. ஆனா அனு என்ன சொல்றா அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்துல எப்படி நமக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அந்த ஒரு வருஷத்துல லவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியுமா, இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய பல ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியுமா, லவ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக ஒருத்தனை வேணும்னே லவ் பண்ணிட முடியுமா, இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறதுக்காக பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்துட முடியுமா, இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அனு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ ஒரு ஒயிட் கலர் குதிரை அந்த இடத்துக்கு வந்து நிக்குங்க. அந்த குதிரையை பார்த்து இவங்க பயந்துருவாங்க. பயப்படாதீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மொட்டை மாடியில எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே பேசலாம்னு முடிவு எடுப்பாங்க. ஆனா மரியா நான் ஜாயின் பண்ணல, நீங்களே என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்னக்கா இப்படி சொல்றீங்க, வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட சரின்னு கேட்டு மரியாவும் வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தண்ணி அடிச்சுட்டே நீங்க இப்போ போனா அடுத்த வருஷம் தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அடுத்த ரவுண்டு போயிட்டு இருக்கும். சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மரியா கீழே வந்துருவாங்க. கதவையும் லாக் பண்ணிப்பாங்க. கதவு தட்ட சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா இந்த அனுவோட பாய் ஃப்ரெண்டு விஷ்ணு தான் வந்திருப்பாருங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, தண்ணி மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுவும் குறிப்பா நீங்க வேற ட்ரெஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க. இந்த விஷ்ணு பாத்தீங்கன்னா நெருங்கி வராருங்க. மரியாவை டச்சும் பண்றாரு. மரியா இந்நேரம் தடுத்துருக்கணும்ல, ஆனா மரியா தடுக்கவே இல்ல, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணுவும் அந்த ஒரு மூமெண்ட்ல எல்லை மீற ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய சிலுவையை பார்த்துட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. கரெக்டா அனு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நேரமா உன்னை ஆளக்கான எங்கடா போன அப்படின்னு கேட்கும்போது தண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. அனு கீழே வந்து அவ்வளவுதான்க்கா நீங்க கேட்டை லாக் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப மரியா நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கும் அதுல ஆசை இருக்கு, பட்டுன்னு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுள் முன்னாடி மண்டிக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நான் எத்தனை தடவை சொன்னேன் இந்த மாதிரியான எண்ணங்களை என்னோட மனசுக்குள்ள புகுத்தாதீங்கன்னு, ஏன் மறுபடியும் இந்த மாதிரியான எண்ணங்களை என்னோட மனசுக்குள்ள புகுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியா கிளம்புறாங்க. சாப்பிட்டு போலாம்க்கா அப்படிங்கும் போது இல்ல போற வழியில ஏதாவது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியா கிளம்புறாங்க. நேரம் எங்க போறாங்கன்னா தன்னுடைய அம்மா பாக்குறதுக்காக போறாங்க. அவருடைய அம்மாக்கு மரியாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்களுடைய சர்க்கிள்ல நிறைய பேர் நன்னாகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களாம், ஆனா யாருனாலுமே ஆக முடியலையா. மரியா வந்து நன்னாகி இவங்க குடும்பத்துக்கே பெரிய பெருமை சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல மரியா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட விருப்பத்துக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டியமா, என்ன நன்னாக சொல்லி இப்ப நான் நன்னாயிட்டேன், எனக்கும் மத்த
பொண்ணுங்களை பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு லைஃபை வாழணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னடி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புடி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. இவ திருப்பி ஒரு கேள்வி கேட்கறா, நீ என்னோட வயசுல அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சதுனாலதான் என்ன பெக்க முடிஞ்சது, நீ எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன மட்டும் இப்படி நன்னா போய் இரு, எந்த ஃபீலிங்ஸும் உனக்கு வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்க அவங்க அம்மா பலாருன்னு ஒரு அற விட்டுறாங்க. கோவப்பட்டு இனிமேல் வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்சிடறாங்க. மரியாவும் அழுதுகிட்டே வீட்டுல இருந்து வெளியில வரா. இப்ப மரியா எங்க போறா அப்படின்னா நேரா இவங்க தங்கி இருந்த அதே ரூமுக்கு தான் போறா. என்னாச்சுக்கா, கிளம்பி போனவங்க அதே வேகத்துல வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அங்க ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கான், அந்த ரெனோவேஷன் ஒர்க் முடிகிற வரைக்கும் ஹாஸ்டல்ல எங்காவது ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் திரும்ப இங்கேயே வந்துட்டேன், ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இப்படி அன்டைம்ல வந்திருக்கீங்களே அதான் யோசிச்சேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி மரியா தூங்கும் போது கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. இவங்க ரூமுக்குள்ள முகமெல்லாம் மறைக்கப்பட்ட நிலைமையில இருந்த மர்ம மனிதர்கள்லாம் வந்து போறாங்க. அதெல்லாம் பார்த்து மரியா பயந்துடுறாங்க. மரியாக்கு வயிறு தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோருமே ரெடி ஆகி வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம அனுவும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிருக்காங்க, நான் போறேன், இன்னைக்கு நீங்க மட்டும் தான் இருப்பீங்க, மத்தியான சாப்பாட்டை நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, அப்ப விஷ்ணு ஸ்டெப்ல இருந்து இறங்கி வராரு. அப்படியே இந்த மாதிரி அவ பாத்துக்கிட்டே போறாருங்க. இவங்களோட டெய்லி ரொட்டீனே சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்றது தானே. வழக்கம் போல இவங்க சர்ச்சுக்கு பிரேயர் பண்றதுக்காக போறாங்க. ஆனா இவங்களுக்கு அங்க போய் பிரேயர் பண்ணணும்னே தோண மாட்டேது. மனசெல்லாம் அவங்களோட ஆசைகளா நிறைஞ்சு கிடக்குதுங்க. வீட்டுல ஃபிஷ் டேங்க் இருக்குங்க. அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய கோல்டன் ஃபிஷ்ஷை எடுத்து துள்ள துடிக்க அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அணு வந்துட்டான்னு அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளேயே அந்த மீனை போட்டுருவாங்க. என்னக்கா ஃபிஷ் டேங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கம்பெனியே இந்த ஃபிஷ் டேங்க் தான் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, சூப்பர்க்கா, இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி கேஷுவலான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்க, நான் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அணு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து உட்கார, நம்ம மரியா பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மரியா பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு இவங்க வெயிட் பண்ணுவாங்க. இவங்க குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படிங்கும்போது, இல்ல நீங்க பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு தான் வெயிட் பண்ணோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கையில போனை வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மரியா விஷ்ணுவை பார்க்க, விஷ்ணுவும் இந்த மரியாவை அப்படியே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அனு ஒரு போனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த போனை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படலனாலும் ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க, நான் யூஸ் பண்ணாத போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிருவாங்க. ராத்திரி கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா இந்த விஷ்ணு பாய் உள்ளதாங்க. மரியாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். மரியாவும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மரியாக்கு இந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த விஷ்ணு என்ன சொல்றானா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் மேல காதல் வந்துருச்சு, நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மரியா என்ன சொல்றானா, இப்போ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனா காதல் கல்யாணம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷ்ணுக்கு கோவம் வந்துருது. நீ என்ன பார்த்தா எனக்கு உனக்கு பிடிச்சது, உன் மேல ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு, அதனாலதான் உன் கூட நெருங்கி வந்தேன், மற்றபடி உன்னோட தேவைக்கான ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய மீனு கிட்ட இந்த மரியா விசித்திரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் திரும்பவும் இந்த ஃபிஷ் டேங்க்ல போட்டு உன்னோட உயிரை காப்பாத்தினேன், கடவுள் ஒன்னும் காப்பாத்த கிடையாது அப்படின்னு கடவுளுக்கு எதிராக இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. இப்ப கடவுளை எதிர்த்து இவங்க கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை முன்னாடி கொடுத்துட்டு இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால வாழ முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி அவங்க கும்பிடுற கடவுளுக்கு எதிராகவே இவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த கடவுளையே அவங்களுக்கு பிடிக்காம போகுது. அந்த டைம்ல இரவு நேரத்துல கொம்பு வச்ச ஒரு மர்ம நபர் இவங்க வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரியும், வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு ஃப்ரூட்டை நம்ம மரியா கிட்ட கொடுக்குற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த ஃப்ரூட்டை மரியா வாங்கி சாப்பிடவும் செய்யறாங்க. இதெல்லாமே மரியாவோட கற்பனை தான். இந்த கற்பனை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள எதுக்கு வந்தது அப்படின்னு தெரியாம மரியா தவிக்கிறாங்க. வழக்கம் போல இவங்க சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சு வாசல்ல அந்த முகத்தை மறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர் நின்றுட்டு இருப்பாரு. சந்தேகத்துக்கு இடமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவரு கையில ஒரு லீஃப்லெட் கொடுத்துட்டு போறாருங்க. அந்த லீஃப்லெட்ல பாத்தீங்கன்னா சாத்தான் வழிபாடு பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சர்ச்சுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த லீஃப்லெட்ஸை கொடுத்து சாத்தான் வழிபாடு பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்கு போலங்க. சோ அது சம்பந்தப்பட்ட லீஃப்லெட் தான் இது. அந்த லீஃப்லெட்ல இவங்க கனவுல பார்த்த உருவம் இருக்கும். சோ அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டோன் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக மரியா போறாங்க. ஆண்டோன் கிட்ட இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கும்போது, கிறிஸ்டியானிட்டி பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாமாமா. ஜென்ரலா இவங்க ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணி சாத்தான் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தான் தான் காடு, ஜீசஸ் காட் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். மரியா தன்னோட வாழ்க்கையை ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியலையேன்ற வெறுப்புல தானே வெளியில வந்திருக்காங்க. அதனால ஈஸியா அந்த சாத்தான் பக்கம் மாறுற மாதிரி நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த ஆண்டோனை மீட் பண்றதுக்காக போறாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப டீப்பா இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் எனக்கே புரியல, அதனால மேலாப்ல சொல்றேன். ஜென்ரலா மரியா வந்து அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய கண்டிஷன் போட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களால வாழ முடியலேன்னு ஃபீல் பண்றாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சாத்தானோடைய வழக்கப்படி முதல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல வந்துட்டு டிசிஷன் மேக் பண்றது இந்த சாத்தானுக்கே உரிமை இல்லைன்னு தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் ரொம்ப சோகமா வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சர்ச்சுக்கு வெளியில நின்று லீஃப்லெட் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் பார்த்து என்னன்னு கேட்டு பொழந்திருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது எல்லாம் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிரும், கொஞ்ச நாள் எல்லோருக்குமே நம்ம தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தெரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த
கம்யூனிட்டியில இருக்கிறவங்க அது சம்பந்தமா நிறைய பேசுறாங்க. ராத்திரி பாத்தீங்கன்னா ஆண்டோன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு மரியா சொல்றா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் வெறும் கிறிஸ்டியன் மட்டும் கிடையாது, நான் ஒரு நன் அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருக்கு. ஜென்ரலா கிறிஸ்டியானிட்டி பிடிக்காம அது மேல வெறுப்பு ஏற்பட்டு இங்க வரவங்கள நான் பாத்திருக்கேன். அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் வருவாங்க, இதுக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஒரு நன்னா இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்றாங்க. எனக்கும் மற்ற பெண்ணுங்க மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அந்த ஃபீலிங்ஸை என்னால் அடைய முடியல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை தடுக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாதுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை பேசுறாரு. அதுக்கப்புறம் சாத்தான் சம்பந்தப்பட்ட புக்கு கொடுத்து இதை நீங்கள் படிங்க, உங்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு கேட்டு மரியாவை அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் மரியா வீட்டில் ரொம்பவே விசித்திரமா பிஹேவ் பண்றா, வெளியில போறவ லேட்டா வரா. இது எல்லாத்தையுமே அனு கவனிச்சுட்டு, என்னக்காச்சு நீங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மரியா சொல்லிடுறா. மரியாக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு அனுனால உணர முடியுதுங்க. அந்த புக்கை படிக்க படிக்க இவ கடவுளை கைவிட்டுட்டு அந்த சாத்தான் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு நாள் ராத்திரி இந்த அருணும் விஷ்ணுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷ்ணு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மரியா பத்தி கேட்டுட்டு இருக்க, நீ என்னடா அவளை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது அவன் உண்மை சொல்லிடுவான். இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஏன் மிஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங் வந்தது, நான் அந்த ஃபீலிங்கை சொன்னேன், ஆனா அவ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு அப்ரோச் பண்ணா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அருண் விஷ்ணு கிட்ட சொல்றான், ஏண்டா நீ லவ் பண்றதுக்கு தான் அனு இருக்காளே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, யூஸ் பண்ணிருக்க வேண்டியது தானே. அது மட்டும் இல்லாம என் கூடயே இருந்துட்டு எனக்கே தெரியாம இதெல்லாம் பண்ணிருக்க, அதுவும் என்னை விட்டுட்டு பண்ணலான்னு பாத்துருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டோனை மீட் பண்றதுக்காக இந்த மரியா போக அங்க இருக்கக்கூடிய குரூப் கிட்ட அந்த ஆண்டோன் சொல்றாரு, இவங்க வரலாற்றுல இது வரைக்கும் நன் யாருமே இந்த மாதிரி சாத்தான் சைட்ல வந்து சேர்ந்ததே இல்லையா, முறையா அவங்க வந்து சேர்ந்திருக்காங்களாம், இதுவே நம்மளோட முயற்சிக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஈவினிங் ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த ரிச்சுவல்ல நம்ம மரியாவும் கலந்துக்க போறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நம்ம மரியா போயிட்டு, நீங்க கொடுத்தீங்க இல்லையா அந்த புக்கை படிச்சேன், அந்த புக்ல நிறைய சிம்பிள்ஸ் போட்டு இருந்துச்சு, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னோட கனவுல முன்னாடியே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சாத்தான்ஸ் பயன்படுத்தின லாங்குவேஜ், அதுவும் உன்னோட கனவுல வருது அப்படின்னா நம்ம இந்த லாங்குவேஜ் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ரிச்சுவல் பண்ணலாம், நீ அந்த ரிச்சுவல்ஸ்ல கண்டிப்பா முக்கிய ஒரு ஆளா வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டோன் சொல்லிடுறாருங்க. இப்போ மரியா வீட்டுக்கு வந்தோடனே அனு மடக்கி பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, ரீசெண்ட் டேஸா உங்களோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுது, நீங்க கடைசியா எப்ப ப்ரேயர் பண்ணீங்க, இப்பெல்லாம் நன் ட்ரெஸ் வியர் பண்றதே கிடையாது, நீங்க தங்கி இருந்த கான்வென்ட்ல நான் விசாரிக்கும் போது அங்க ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழலான்னு முடிவு பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி அணுவை மரியா மிரட்டுறாங்க. அணுவை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, தப்பே இல்லை, ஆனா தவறான வழியை தேர்ந்தெடுத்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க நன்னா இருக்கும்போது அட்லீஸ்ட் உண்மையாவது இருந்தீங்க, இப்போ அது கூட இல்லை, என்னமோ ஒன்று பண்ணுங்க, நீங்க இங்க தங்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாத்தான் கம்யூனிட்டி ரிச்சுவல்ஸை ஏற்பாடு பண்றாங்க. அந்த ரிச்சுவல்ஸ்ல இவங்களும் போய் கலந்துக்கிறாங்க, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மரியாவை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க ரிச்சுவல்ஸே பண்றாங்க. ஒன்ஸ் அந்த ரிச்சுவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. மரியா கிட்ட எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, நானும் ஏதோ ஒன்று கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும், எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு மரியாவும் வீட்டுக்கு போறா. இப்போ எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா விஷ்ணு தான் வந்திருக்கான். அன்னைக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னால தாங்கிக்கவே முடியல, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட லவ் கிவ்னு ஏதோ பேசிட்டேன், எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அப்படி பேசினேன், பட் நீங்க எதிர்பார்க்கறத என்னால இப்ப கொடுக்க முடியும், அதை நான் தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷ்ணு மரியா கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணி அப்ரோச் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கும்போதே பட்டனு கதவை திறந்துட்டு அந்த இடத்துக்கு அனு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அனு கண்ணால பாத்துறாங்க. பார்க்கும்போதெல்லாம் சிஸ்டர்னு கூப்பிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு பயங்கரமா மிரட்டுறாங்க. மரியாக்கு என்ன பண்றதுனே தெரியாம தலை குனிஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. நன்னுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடயே இந்த மாதிரி இருந்துட்ட, இனிமேல் நீங்க இருக்கிறதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த மரியாவை அங்கிருந்து அனு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. இந்த மரியாவும் அன் டைம்ல வீட்டை விட்டு வெளியில வந்து எங்க போறதுனே தெரியாம தவிக்க, அப்ப அந்த கருப்பு மர்ம உருவம் பாத்தீங்கன்னா இந்த வழியா போ அந்த வழியா போ அப்படின்னு சொல்லி வழிகாட்டிக்கிட்டு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க கடற்கரை கிட்ட வராங்க. திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வயிறு பெருசும் ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட வயிற்றுக்குள்ள சாத்தான் வளர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தை என்னால ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியல. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். Love you guys. Take care and cheers.